அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, புனித வாரம் எப்படி போய்க்கொண்டிருக்கிறது? புனித வாரத்துல புதன்கிழமைக்கு வந்துட்டோம். இந்த புதன்கிழமைக்கு ஒரு பெயரை கூட நான் சொல்லியிருந்தேன், ஸ்பை வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மீண்டும் சொல்லுகிறேன். என்ன அப்படின்னா, இன்று இரவுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க யூதாசு இஸ்காரியோத்து 30 வெள்ளிக்காசுக்கான அந்த டீல பேசினது தலைமை குருவோடு. அது இன்னைக்கு தான். அதனால இந்த நாள்ல நம்ம யூதாசை குறித்து தான் சிந்திக்க போகிறோம். இந்த ஒரு வாரத்துக்கு மேலாகவே நான் யூதாசை குறித்து நிறைய வாசிக்க ஆரம்பிச்சேன், தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனா அதை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு சின்ன காணொளிலாம் போதாது. ஒரு நாள் முழுக்க நம்ம தியானம் தான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு யூதாசை குறித்து நம்மளால சிந்திக்க முடியும். ஓகே. ஆனா நேற்று என்னுடைய சிந்தனையை ஒட்டிய ஒரு நபர் ஒரு கேள்வியை கேட்டார். அது என்ன கேள்வி அப்படின்னா, யூதாசு நல்லவனா கெட்டவனா? ஏன்னா யூதாசு இறை திருவுளத்திற்கு தானே உதவி செய்திருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதாஸ் இல்லைன்னா மீட்பே இருந்திருக்காதே. காரணம், யூதாஸ் தானே இயேசுவை காட்டி கொடுக்கிறாரு. அதனாலதானே இயேசுக்கு பாடுகள் வருது. அதனாலதான் அவர் ரத்தம் சிந்துறாரு. அதனாலதான் அவர் சிலுவையில் அறையப்படுறாரு. அதனாலதான் அவர் உயிர்க்கிறாரு. அதனாலதான் நம்ம சாவிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை பெறுகிறோம். அப்படிங்கும்போது யூதாசு நல்லவராதானே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே போல அடுத்து இன்னொரு நபர் கேட்ட கேள்வி, அதையும் சேர்த்தே நம்ம இந்த காணொளியில பார்த்துடலாம். அப்படியே இன்னொரு நபரும் ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதுவும் ரொம்ப நல்ல கேள்விதான். அதனால அதையும் சேர்த்தே நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அன்னை மரியா ஆமேன் என்று சொல்லி இறை திருவுளத்தை நிறைவேற்ற ஒத்துழைத்தது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் உயிர்ப்பிற்கு யூதாஸ் ஒத்துழைப்பு தான் செஞ்சிருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது அது எப்படி யூதாஸ் கெட்டவனாக ஆக முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி இது இன்னைக்கு பல பேர்கிட்டையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இருக்குதா? காணொளியை முழுமையா பாருங்க. நிறைய விடயங்கள் உங்களுக்கு பல தெளிவுகளை கொடுக்கும். ஏன்னா இந்த யூதாசு போல நம்மளும் நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்துல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். காணொளிக்கு முதல் முறையா வாரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸ், லைக், ஷேர் எல்லாமே எங்களை உற்சாகப்படுத்தும் அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள். அன்பு மக்களே, இந்த காணொளி ஒரு தியாலஜிக்கல் கிளாஸ் தான், ஒரு இறையியல் வகுப்பு தான். அதுவும் இறையியல்ல முக்கியமான ஒரு இறையியல் உண்டு. அது என்ன அப்படின்னா ஒழுக்க நெறி இறையியல், மாரல் தியாலஜி. அதுக்குள்ளதான் நம்ம போக போறோம். நான் ரொம்ப அப்படியே எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு புரியும்படி எளிதாக சொல்ல நான் முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறத நான் முதலே தெளிவுபடுத்துகிறேன். சரியா? ஏன்னா யூதாசு நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற அந்த விடயத்தை நம்ம யோசிக்கும் பொழுது அந்த கேள்வியினுடைய பின்புறம் மறைமுகமாக இருப்பது இறை திருவுளத்தை அவன் நிறைவேற்றினான் அப்படிங்கிற அந்த கேள்வி இல்லையா? அப்ப இந்த இறை திருவுளம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். இறை திருவுளம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆங்கிலத்துல வில் ஆஃப் காட். கிறிஸ்தவத்தை ஒரு யுனிக்கா, ஒரு தனித்துவமிக்கதாக, மற்ற மதங்களிலிருந்து ஒரு மேம்பட்டதாக காண்பிக்கக்கூடியது இந்த விடயம். அது எந்த விடயம் அப்படின்னா, உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் எந்த மதங்களும் மனிதனுக்கான சுதந்திரம் உண்டு அப்படிங்கிறத சொன்னது கிடையாது. கிறிஸ்தவம் மட்டும்தான் ஃப்ரீ வில், மனிதனுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். இப்ப நிறைய நேரத்துல நம்மளே கிறிஸ்தவர்கள் என்ன சொல்வோம்? எல்லாம் விதிப்படி நடக்கு, எல்லாம் கடவுள் திட்டமிட்டாரு அதனால நடக்கு, எல்லாம் என் கர்மா அதனால இது நடக்குது அப்படின்னு சொல்லி. நோ, நம்ம கிறிஸ்தவத்துல விதியும் கிடையாது, கர்மாவும் கிடையாது. ஆனா இறைவனுடைய திட்டம் உண்டு. இறைவனுடைய திட்டம் உண்டு. ஆனா அந்த திட்டத்துல உங்களுடைய சுதந்திரம் உண்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா பேசுவோம். அப்போ ஒரு புறம் இறை திருவுளம், மறுபுறம் மனித சுதந்திரம், ஃப்ரீ வில். இந்த இரண்டும் இணைந்தாதான் மீட்பின் திட்டம் நிறைவுக்கு வருகிறது. அப்ப மீட்பின் திட்டம் நிறைவுக்கு வரணும் அப்படின்னா ஆண்டவர் மட்டும், கடவுள் மட்டும் நினைத்தால் போதாது, மாறாக நம்மளும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். தட் ஒத்துழைப்பு, தட் கோஆர்டினேஷன், தட் கோஆபரேஷன், இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். எதுக்கு? மீட்பின் திட்டத்துக்கு. தெளிவா? ஓகே. இப்ப அப்படியே ரெண்டாவது கேள்வி, அந்த கேள்விக்குள்ளே நான் கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கமா வெளியே எடுத்து உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். முதல்ல இறை திருவுளம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ரெண்டு சேர்ந்தாதான் மீட்பின் திட்டம் நிறைவேறும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்பவும் உங்களுக்கு ஒரு வேளை கேள்வி வரலாம், ஆமா மீட்பின் திட்டத்துக்கு யூதாசு செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது கரெக்ட் தானே? எஸ், அவரு செயல்பட்டு இருக்கிறார். வாங்க போலாம், உள்ள போலாம். ஓரளவு புரிஞ்சிச்சா?
இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கூட்டினா 2 அப்படிதானே? அதே போல வில் ஆஃப் காட் கூட்டல் ஃப்ரீ வில் ஈக்குவல் டு த சால்வேஷன் பிளான் கெட்ஸ் ஃபுல்ஃபில்டு. இதுதான் இந்த கணக்கு. இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னும் கூடுதலா புனித அகஸ்தினாருடைய ஒரு வாக்கியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அது உங்களுக்கு கண்டிப்பா துணை நிற்கும். உங்களுடைய வாழ்க்கையில இதை மறக்கவே செய்யாதுங்க. உன்னுடைய துணை இல்லாமல் உன்னை படைத்த ஆண்டவர் உன்னுடைய துணை இல்லாமல் உன்னை மீட்டெடுக்க முடியாது. ஆண்டவரே நினைச்சாலும் உன்னை அவர் உன்கிட்ட கேட்கவே இல்லை. நீ விருப்பப்படுறியா விருப்பப்படலையாங்கிறத அவர் உன்கிட்ட கேட்கவே இல்லை. ஆனா உன்னை படைச்சிட்டாரு. இந்த உலகத்துக்குள்ள நீ வந்துட்ட. ஆனா நீ மீட்பு பெற வேண்டும் அப்படின்னா உன்னுடைய துணை வேணும். இங்கதான் ப்ராட்டஸ்டன்ட்ஸ் பிரிவினை சபைகளுடைய இறையிலையும் நமக்கு பிரச்சனை வருது. உங்களுக்கு அது தெரியும். இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். தெரியல அப்படின்னா ஓகே. அப்போ கேத்தலிக்குடைய இறையியல் தான் இதுல தெளிவா நமக்கு சொல்லுது. புனித அகஸ்தினார் சொன்னது போல இந்த ஃப்ரீ வில்லை வைத்து நம்ம பேசுறோம். மார்ட்டின் லூத்தர் இதை கொஞ்சம் மாத்துறாரு பின்னாட்கள்ல. அது அவருக்கே தெரிஞ்சிருச்சு போறதுக்கு முன்னாடி, இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு மேல அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, அதெல்லாம் இன்னைக்கு நம்ம வேண்டாம். வேற ஒரு இடத்துக்குள்ள அது போயிட்டு இருக்கோம். இப்போ நம்முடைய தேடலினுடைய அடுத்த நிலைக்குள்ள கடந்து செல்லலாம். அப்போ இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஃப்ரீ வில் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எல்லாம் ரோபாட் கிடையாது. நம்ம எல்லாரும் மனிதர்கள். நமக்கான சுதந்திரத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. அதன்படி நம்ம செயல்படலாம். இந்த சுதந்திரத்தை நம்ம நேர்மறையாகவும் செயல்படுத்தலாம், எதிர்மறையாகவும் செயல்படுத்தலாம். எடுத்துக்காட்டுக்கு ஆதாம் ஏவாளுடைய இடத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் தெளிவாக எல்லாத்தையும் சொல்றாரு. அப்படி அதை சொல்லும் பொழுது கூட அவங்க எதிர்மறையா அதை செய்யறாங்க. பாவம் உள்ள வருது. அப்ப அங்கேயும் ஆண்டவர் ஃப்ரீ வில் அப்படிங்கிறத கொடுக்கிறாரு. அதனாலதான் அவங்க அதை செய்யறாங்க. எப்படி தவறாக பயன்படுத்துறாங்க. புரியுதா? இந்த இறை வார்த்தையை நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இணை சட்டம் 30:19 அங்க நம்ம தெளிவா பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக நான் வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறேன், ஆசீரையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன், நீ தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. நீ வாழ்வை தேர்ந்தெடுக்கணும்னா வாழ்வை தேர்ந்தெடுக்கலாம், சாவை தேர்ந்தெடுக்கணும்னா சாவை தேர்ந்தெடுக்கலாம். இப்ப அப்படியே நீங்க அன்னை மரியாவுடைய விடயத்திற்கு வருவோம். அங்கு நீங்க பார்த்தாலும் அன்னை மரியாக்கு முன்னாடி வந்து இறை தூதர் கப்ரியல் என்ன சொல்றாரு, இப்படி இதான் திட்டம், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அன்னை மரியா நோன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அன்னை மரியா அப்படி சொல்லல. என்ன சொல்றாங்க, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். ஆதாம் ஏவாள் அப்படி சொல்லல, வார்த்தையை மீறுறாங்க. அன்னை மரியா கீழ்ப்படுகிறாங்க, இவங்க ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியல. அதனால நம்ம அன்னை மரியாவுக்கு நம்முடைய திருவள்ளுவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். காரணம், அன்னை மரியா வாழ்வை தேர்ந்து கொண்டாங்க. அன்னை மரியா ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் அவங்க ஒரு மாடல், ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள சூஸ் பண்ணி வைத்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்ப அன்னை மரியா அங்கு ஃப்ரீ வில் அவங்களுக்கு இருந்துச்சு. அதை இறை திருவுளத்திற்கு சரியாக பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்முடைய யூதாசுடைய கதைக்கு வருவோம். யூதாசு இப்படி செய்ய போறாரு, என்ன என் கூட பந்தியிலே அமர்ந்திருக்கிறவன் தான் நீ காட்டி கொடுக்க போறாருன்னு யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து வார்னிங் கொடுக்கிறார். அன்னை மரியாவுக்கு வார்னிங்கோ அல்லது அந்த செய்தியோ கொண்டு வந்தது யாரு? இறை தூதர் தான். ஆனா இங்க யூதாசுக்கு வார்னிங்க கொடுக்கிறாரு யாரு? இயேசு கிறிஸ்துவை. என்ன சொல்றாரு, என்னை காட்டி கொடுப்பவன் பிறக்காமல் இருந்திருந்தாலே அவனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பல இடத்துல பல வார்னிங் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு. ஆனாலும் மீண்டும் 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 யூதாஸ் அந்த தவறை செய்யறான். அப்ப இங்க அன்னை மரியா இறை திருவுளத்தை நிறைவேற்றாங்க, மீட்பின் திட்டத்திற்கு கருவியாக செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரீ வில்ல இருந்து அவங்க சொன்னது ஆமேன் அப்படிங்கிற வார்த்தை. அதுக்குள்ள அடங்கி இருப்பது கீழ்ப்படிதல், தியாகம், கடவுள் தான் முதல்ல அப்படிங்கிற அந்த எண்ணம். அப்படியே நம்ம யூதாஸ் கிட்ட வந்து இதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, யூதாஸ் ஃப்ரீ வில்லால ஒரு காரியத்தை செய்யறாரு. அங்க வந்து கீழ்ப்படிதல் இருக்குதா? தியாகம் இருக்குதா? இல்ல. அங்கு காட்டி கொடுத்தல் இருக்குது. தன்னலம் தான் முன்னாடி நிக்குது. எல்லாத்துக்கும் மேல பண ஆசை முதல்ல நிக்குது. அதை யோவான் நற்செய்தியாளர் தெளிவா சொல்றார். எல்லா இடத்துலயும் அவர் பணத்துக்காக ஆசைப்பட்டிருந்தார். அவருடைய மைண்ட் முழுவதுமே பணத்துக்கானதாகத்தான் இருந்தது. இஸ் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் மணி அப்படிங்கிறத நம்மளால எல்லா இடத்துலையும் பார்க்க முடிகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி இறை திருவுளத்திற்கு துணை நிற்கிறார் அப்படிங்கிற
அந்த கேள்வி உங்களுக்கு வரவே கூடாது. முதல்ல அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு கண்டிப்பா அவரு கெட்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாரல் தியாலஜி அடிப்படையில நம்மளால சொல்ல முடியும். அதனாலதான் மாரல் தியாலஜில ஒழுக்க நெறி இறையியல்ல இன்னும் ஒண்ணு சொல்லுவாங்க, the end cannot justify the mean. ஒரு முடிவு நல்லதா இருக்குது, அந்த முடிவை நான் கொண்டு வர்றதுக்கு எப்படினாலும் நான் அதை செய்வேன், தவறான வழியில நான் செஞ்சு கூட அந்த முடிவு நல்ல முடிவு தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? ஓகே, இங்க முடிவு என்னது? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு, மீட்பின் திட்டம், வெற்றி. சாவையும் பாவங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி கொள்கிறார். ஆனா அது எப்படி நடந்திருக்கணும்? நல்ல விதத்துல நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நல்ல விதத்துலனா யூதாஸ் பண்ணது பாவம், காட்டி கொடுத்தது காசுக்காக, அவனுடைய இன்டென்ஷன் எல்லாம் காசுக்காக தான் இருந்தது அப்படிங்கிறத யோவான் நற்செய்தியார் தெளிவா காமிக்கிறார். அப்படிங்கும் பொழுது அந்த மீன்ஸ், இந்த வழிகள், அந்த முடிவை என்ன செஞ்சிட முடியாது, நியாயப்படுத்தி விட முடியாது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக பார்க்கிறோம். அப்போ ஒரு நாளும் நீங்க என்ன சொல்லிடக்கூடாது யூதாசு நல்லவன் தான் அப்படிங்கிற அந்த விடயத்தை. காரணம், அவன் செய்த விடயம் என்ன எண்ணத்தோடு, இன்டென்ஷன். நம்முடைய நீதிமன்றங்கள்ல கூட இதை தான் சொல்லுவாங்க, என்ன இன்டென்ஷன், என்ன மனநிலையோட அந்த நபர் செய்தார் அப்படின்னு சொல்லி. தன்னை காப்பாற்றணும்னு செய்தாப்புலையா? ஒருத்தன் சுடவாராம், அப்ப சுடும் பொழுது இவர் பதிலுக்கு சுட்டுட்டாரு அப்படின்னா அது காப்பாத்துகிற மனநிலையோடு தன்னை பாதுகாத்து கொண்டார், தற்காத்து கொண்டார். ஆனா எனக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஆளை சுட்டு கொள்ள முடியாது இல்லையா? அப்ப இது எல்லாமே ஏறக்குறைய இந்த இடத்துலதான் குவிந்து நிற்கிறது அன்பு மக்களே. அதனால யூதாசு நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற கேள்விக்கு உங்கள் முன்னாடி என்னுடைய விடைகளை வைத்திருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் மாற்று கருத்து, இதுல கண்டிப்பா இன்னும் கேள்வி எனக்கே நிறைய இருக்கு, உங்களுக்கு இன்னும் மாற்று கருத்துக்கள் இருந்துங்க அப்படின்னா கேள்வியை கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் பேசிட்டோம், உங்களை ஓரளவு குழப்பிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இறைவனுடைய திருவுளம், உங்களுடைய ஃப்ரீ வில், மனித சுதந்திரத்தினால அருமையாக, நேர்மறையாக, தாழ்ச்சியோடு, நம்மை முன்னிறுத்தாமல் இறைவனை முன்னிறுத்தி, பொது நலத்தை முன்னிறுத்தி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது உண்மையிலேயே நல்ல ஃப்ரீ வில். இல்லை அப்படின்னா யூதாஸ் லிஸ்ட்ல நீங்களும் வருவீங்க, நானும் வருவேன். இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். காட் பிளஸ் யூ.